அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நிஷா சமையல். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான டொமேட்டோ சட்னி ரெசிபி தாங்க எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சுடுதண்ணி வச்சுக்கலாம். பாத்திரத்தில் தண்ணி கொதி வரும்போது நம்ம தக்காளியை சுடுதண்ணியில் போட்டு தோல் நீக்கி எடுத்துக்கிற போகிறோம். தக்காளியை லைட்டாக கீறி போட்டுடலாம். இப்படி கீறி போட்டோம்னா கூட நமக்கு தோல் நீக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். போட்டுடலாம். நல்லா கொதி வரட்டும். கொதி வர தட்டி வெயிட் பண்ணலாம். நம்ம தக்காளி போட்டவுடனேயே கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம தோல் லைட்டாக சீவி போட்டனால தோல்லாம் பாருங்களேன் நல்லா உறிஞ்சிட்டு வருது. ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை. லைட்டாக கொதிச்சாலே போதும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்படி செய்தமாக்கும் நமக்கு தோல் சீவுறதுக்கு தோல் நீக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் சுடுதண்ணியில் போட்டு நான் எடுத்திருக்கேன். நல்லா ஆறிடுச்சு. இப்போ தோல் எடுத்து வச்சிடலாம். நம்ம உரிக்க தேவையில்ல, அதாவே வந்துடும். நீங்கள் பாருங்கள். தோலோடு டொமேட்டோ சட்னி வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு மாதிரியாக இருக்கும். தோல் எடுத்துட்டோமாக்கும் சூப்பராக இருக்கும். டொமேட்டோ சட்னி நம்ம தோசை இட்லியோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாதத்தோடையும் சேர்த்து சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் உரித்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், தோல் நீக்கி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணிவிட்டு டொமேட்டோ சட்னி எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம். தோல் நீக்கி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸ்டவ்வில் கடாயை வச்சு ஆயில் ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் ஆயில் ஊற்றணும், அப்போ தான் சட்னி நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நான் 3 வெள்ளைப்பூடை உரித்து நல்லா பொடி ஸ்பீட்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துறேன். போட்டு பொரிய விட்டுடலாம். ஃபஸ்ட்டு நல்லா செவக்கட்டும். நல்லா செவந்துருச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு கொத்து கருவேப்பிலை, 4 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா பொரியலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வேக விடலாம். இது ரொம்ப சிம்பிளான சட்னிங்க. குயிக்கான டயத்துலேயே வச்சிடலாம். இது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம எப்பயுமே டொமேட்டோ சட்னினால வெங்காயம் சேர்த்து தான் சட்னி வைப்போம். இது வெங்காயம் சேர்க்காம இந்த மெத்தட் வச்சாலும் ரொம்ப சூப்பர், ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டேஸ்ட் நல்லா தக்காளி மசியட்டும். அதுக்கு வெயிட் பண்ணால் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு தண்ணி நல்லா வற்றி பாருங்கள். தண்ணியை ஊற்றல, டொமேட்டோவில் அந்த தண்ணி தான் எண்ணெயில் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு இன்னும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ இது கொஞ்சமாக நம்ம ஏற்கனவே காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம். அதனால் கொஞ்சமாக காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் தக்கலாம் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓப்பன் பண்ணோடனே நல்லா ஸ்மெல்லு சூப்பராக இருக்குங்க. நல்லா இருக்குது. டொமேட்டோ சட்னியாக நினைப்பையா, அது செஞ்சு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10 இட்லியோட சாப்பிட்றலாம். அதை வச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு தெரியும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். நமக்கு டொமேட்டோ சட்னி ரெடி ஆயிரும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். அந்த ஹீட்லேயே நமக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும். நம்ம டொமேட்டோ சட்னி ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எம்மியான டொமேட்டோ சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நிஷா சமையல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.